வணக்கம், ஷான்ஸ் கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம செய்ய போகிறது உளுந்து புட்டு. இது பெண்களின் இடுப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன வேணும், எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். உளுந்து 2 கப்பு, சர்க்கரை 1 கப்பு, தேங்காய் துருவல் 1 கப்பு, கொஞ்சம் ஏலக்காய் தூள். உளுந்தை பொன்னிறமாக வறுத்துக்கணும். நான் 2 கப் உளுந்து போட்டு பொன்னிறமாக வறுக்கிற வரைக்கும் வறுத்துட்ருக்கேன். பாருங்கள், பொன்னிறமாக வருது. பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போது இந்த வறுத்ததை ஆற வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் ஆக்கணும். நல்லா பவுடர் ஆகிற வரைக்கும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. மாவு பாருங்கள், பவுடர் ஆகிடுச்சு. பவுட்ரு பதத்தில் எடுத்துட்டு இதைய நம்ம பிசறிடலாம். எப்படி பிசையணும்னு இப்போ காட்டுறேன். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு மாவை கொட்டிடலாம். மாவை கொட்டிட்டு சால்ட்டோடு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ தண்ணி லேசாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் பிசையணும். நிறைய ஊற்றிடாதீங்க, அப்புறம் கொல கொலன்னு ஆகிடும். லேசாக தெளித்து பிசறியாச்சு. பாருங்கள், பிசைஞ்சால் லேசாக கட்டியாக உடச்சி விட்டுடுங்க. உடச்சி விட்டுட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது கையில் பிடிச்சோம்னா பிடிக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். மாவு பிசைஞ்ச மாவை ஒரு ஈரத்துணி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அதை ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் புட்டு பாத்திரம் இருக்குது, அதில் ஃபில் பண்ணிடுறேன். ஃபில் பண்ணியும் வச்சுருக்கேன் பாருங்கள். இல்லை இட்லி பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். இட்லி பாத்திரத்தில் இது மாதிரி இட்லி தட்டில் ஒரு துணி போட்டு அதுலேயும் வேக வச்சுக்கலாம். நம்ம வசதி எப்படியோ அப்படி பண்ணிக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்துலேயும் வேக வச்சுட்டேன். புட்டு பாத்திரத்தில் வெந்துருச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இட்லி பாத்திரத்துலேயும் வச்சதும் வெந்துருச்சு. 2ஐயும் கொட்டிடலாம். கொட்டிட்டு இப்போ இதை ஊற்றி விட்டுடுங்க. உதுத்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள், தேவையான அளவு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்கிற தேங்காய், சர்க்கரை நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. சர்க்கரை ஒயிட் சுகரும் போட்டுக்கலாம். இல்லை நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் நாட்டு சர்க்கரை வேணுன்றவங்க நாட்டு சர்க்கரையும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கிளறியாச்சு. இப்போது எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டேஸ்ட் பாருங்கள். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு உளுந்து புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியானது. லேடிஸ்க்கு இடுப்பு எலும்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்டை இதில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.